மோடி அமெரிக்க அதிபர் டிரம்பின் அடிமை போல் நடந்து கொள்வதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே சண்முகம் விமர்சித்துள்ளார். அதிக வரி விதிக்கும் அமெரிக்க அதிபர் டிரம்பின் நடவடிக்கையை கண்டித்தும் அதை கண்டுகொள்ளாமல் இருக்கும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் சென்னை வண்ணாரப்பேட்டையில் இடதுசாரி கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு டிரம்ப் மற்றும் ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். அமெரிக்கா தாக்கினால் உலக நாடுகளின் உரிமைகளை காத்திடுவோம். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே சண்முகம் அமெரிக்க அதிபர் டிரம்பினுடைய அடிமை போல் பிரதமர் மோடி நடந்து கொள்வதாக விமர்சித்தார். அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக உலகம் முழுவதும் பெரும் போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் பார்த்ததற்கு பிறகும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் கண்ணை மூடிக்கொண்டு எதுவுமே நடக்காததைப் போல அவர் இருந்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட அமெரிக்க அதிபர் டிரம்பினுடைய ஒரு அடிமையாக பிரதமர் மோடி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று நாங்கள் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன், யாரோடு சேர்ந்து வந்தாலும் திமுக தலைமையிலான கூட்டணிதான் வெல்லும் என்று தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமி டிடிவியும் புறநான கருத்துக்களை பேசிட்டு வந்தாங்க. இப்போ ஒரே கூட்டணி இணைஞ்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? சட்டமன்ற தேர்தலில் எப்படி எதிரொலிக்கும்? யாரோடு கூடினாலும் சரி, யாரோடு சேர்ந்து வந்தாலும் சரி, திமுக தலைமையிலான எங்கள் கூட்டணி வெல்லும், தமிழ்நாடு வெல்லும். We are stand with Chief Minister. We are stand with Tamil Nadu.